إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد للإصلاح ما استطعت ما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب قال تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى في آية أخرى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال تعالى في آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أيها الإخوان والأخوات أوصيكم وإياي أولا بتقوى الله அளவில்லா கருணையாளர் நிகரில் அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிச்சுகிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐமாக்கள் இன்னும் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் குறிப்பாக அல்லாஹ்வின் இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கியுள்ள ஜுமா எனும் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜுமாவிற்கு உரிய நேரத்தில் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையும் கிருபையும் நிலவட்டும் என்று பிரார்த்தித்தவன் ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய நடுமை சகோதரர்களே, பெரியவர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த உலகில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களுக்கும் அவர்களுக்கான அடையாளங்களாக ஒரு பெயர்களை நாம் சூட்டிக் கொள்கிறோம். இந்த பெயரை பொறுத்தவரையில் அது சூட்டுவதற்கென்றும் எத்தகைய பெயர்கள் சூட்டப்பட வேண்டும், எத்தகைய பெயர்கள் சூட்டப்படக்கூடாது என்கிற வழிகாட்டுதலை மார்க்கம் நமக்கு தந்திருக்கிறது. ஆனால் பெயர்கள் விஷயத்திலும் கூட பல மனிதர்கள், பல மக்கள் இஸ்லாம் சொல்லுகின்ற வரையறை என்ன என்பதை அறியாமல் அதற்கு முரணான பெயர்களை சூட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர்களில் சிலது அல்லாஹ்விற்கு பிடித்தமான பெயர்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அஹப்பு அஸ்மா இலல்லாஹி அப்துல்லா வ அப்துர் ரஹ்மான். பெயர்களில் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான பெயர்கள். ஒரு மனிதன் தனக்கு பெயர் சூட்டுகிறான் என்று சொன்னால் அதில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான பெயராக அப்துல்லா என்கிற பெயர் இருந்து கொண்டிருக்கிறது, அப்துர் ரஹ்மான் என்கிற பெயர் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்ன? இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற அத்தனை பொருளும் அல்லாஹ்வுடைய அப்துகள் தான், அடிமைகள் தான். அதில் மனிதன் ஜின்களை பொறுத்தவரையில் இவர்கள் பகுத்தறிவு வழங்கப்பட்டிருக்கின்ற அப்துகள். அதன் அடிப்படையில் மனிதன் சுயமாக தன்னை அல்லாஹ்வின் அடிமை என்று பெருமைப்பட்டுக் கொள்வதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். அப்படிப்பட்ட பெயர்களைத்தான் அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். அதன் காரணமாகத்தான் இந்த இரு பெயர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான பெயர்களாக, அதாவது அல்லாஹ்வின் அடிமை, அர் ரஹ்மான் அளவில்லா கருணையாளனின் அடிமை என்பதுதான் இந்த இரு பெயர்களுக்குமான பொருள். இப்படிப்பட்ட பெயர்களைத்தான் சூட்டுவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அதன் அடிப்படையில் நம்முடைய பெயர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய இஸ்மோடு, அஸ்மாக்கோடு சேர்த்து வைப்பது என்பது சாலச் சிறந்த விஷயம். அதே நேரத்தில் இன்னும் பல பெயர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே வைப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட பெயர்கள் இருந்து கொண்டிருக்கிறது, வைப்பதற்கு அனுமதிக்கப்படாத பெயர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பெயர்களை பொறுத்தவரையில் இதுதான் ஒரு மனிதனுக்கான அடையாளம். இந்த அடையாளத்தை கொண்டுதான் மறுமையிலே நாம் என்ன செய்வோம்? மறுமையில் அழைக்கப்படுகிற போது நாம் அழைக்கப்படுவோம். இந்த பேர் நம்முடைய பேரோ அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல் காதிர் யுர்ஃபஉ லஹு லிவாஉன் யௌமுல் கியாமா. மோசடியாளனுக்கு மறுமையில் ஒரு கொடி நட்டப்படும். யாரெல்லாம் மோசடியாளர்களோ அந்த மோசடியாளர்களுக்கு என்ன செய்யுங்க? ஒரு கொடிகள் நட்டப்படும். யுகால் ஹாதி கதரத்து ஃபுலான் பின் ஃபுலான், இன்னாரின் மகனுடைய முகனுக்கான, இன்னாருக்கான அடையாளம் என்று என்ன செய்யப்படும்? அந்த கொடிகளை குறித்து, மோசடியின் அடையாளத்தை குறித்து சொல்லப்படும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் யாரெல்லாம் மோசடியாளர்களாக இருக்கிறார்களோ, ஏமாற்று பேர் வழிகளாக இருக்கிறார்களோ, அவர்கள் மறுமையில் அடையாளப்படுத்தப்படுவது என்பது அவருடைய பேர், அவருடைய தந்தையின் பேர்.
இன்னொரு அறிவிப்பில் வரும். ஆனால் இந்த செய்தி பலவீனமான அறிவிப்பு. உங்களுடைய பெயர்களை என்ன செய்யுங்க, அழகான பெயர்களை சுட்டுகள் என்று அந்த செய்தியில் இடம்பெறும். அந்த செய்தி பலவீனமானது என்றாலும் கூட ஒரு மனிதன் தன்னுடைய தந்தையின் பேர், அதாவது அவருடைய பேரும் அவருடைய தந்தையுடைய பேரோடு தான் என்ன செய்யப்படும், அழைக்கப்படுவார். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அரபுகளிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கம், ஒரு மனிதர் யார் என்று சொல்வதாக இருந்தால் முஹம்மது பின் அப்துல்லா, அப்துல்லாவின் மகனார் முஹம்மது, அப்துல்லா இபின் மசூது, அப்துல்லா இபின் அப்பாஸ், இப்படி என்ன செய்வாங்க, தன்னுடைய தந்தையோடு பேரோடு இணைத்து சொல்லப்படுவது என்பது அரபுகளுடைய வளமை. அந்த வளமையில் தான் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், ஒவ்வொருவரும் அழைக்கப்படுவார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த பெயர்களை என்ன செய்யணும், அழகான முறையில் சுட்டிக் கொள்வது என்பது மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்ற வழிமுறை. அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் ஒருவர் பேர் சூட்டுவதாக இருந்தால் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் அவன் அடிமை என்று பேர் சூட்ட வேண்டுமே தவிர அல்லாஹ் வேறு யாருடைய பேரோடும் தன்னை அடிமையில் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அறியாமையின் காரணமாக பலரும் என்ன செய்றாங்க, அரபி பேர் தானே என்று நினைத்துக் கொண்டு அப்துல் மனாஃப், அப்துல் முத்தலிப் பேர் சுட்டிக் கொள்கிறார்கள். அதே போன்று இன்னும் பலர் என்ன செய்றாங்க, வினோதமான பேர்கள், அப்துல் ராஜா, அப்துல் ராஜா என்று பேர் வைப்பார்கள். சரிங்களா, அப்துல் ரசூல் என்று பேர் வைப்பார்கள், குலாம் ரசூல் என்று பேர் வைப்பார்கள். இது எல்லாமே என்ன பொருள், அந்த நபர்களுக்கு கூடிய அடிமை. மனாஃப் என்பது அல்லாஹ்வுடைய பேர் அல்ல. அதே போன்று முத்தலிப் என்பதும் அல்லாஹ்வுடைய பேர் அல்ல. அப்ப இந்த பேர்களோடு என்ன செய்யறாங்க, இணைத்துக் கொண்டு அப்துல் மனாஃப், அப்துல் முத்தலிப், முத்தலிபுடைய அடிமை, மனாஃபுடைய அடிமை. அதே போன்று அப்துல் ரசூல், ரசூலுடைய அடிமை. அதே போன்று குலாம் ரசூல், ரசூலுடைய அடிமை. குலாம் நபி, நபியுடைய அடிமை. குலாம் முஹம்மது, முஹம்மதுடைய அடிமை. இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, பல பெயர்களை, அடிமை என்கிற வார்த்தை அர்த்தத்தை தருகின்ற வார்த்தைகளை கொண்டு என்ன செய்யறாங்க, பேர் சூட்டக்கூடிய ஒரு வழக்கத்தை இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம், மக்களுக்கு மத்தியிலே காண்கிறோம். இது போன்ற பெயர்கள் எல்லாம் வெறுக்கத்தக்க, இன்னும் சொல்லப்படால் ஹராமாக்கப்பட்டிருக்கின்ற பெயர்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு தான் அடிமையா இருக்க வேண்டுமே தவிர அல்லாஹ்வை விடுத்து வேறு யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆரம்பத்தில் அவருடைய பேரு அப்து அம்ர் என்பதாக இருந்தது. இன்னொரு அறிவிப்பில் அப்துல் காபா என்று இருந்தது என்று சொல்லப்படுகிறது. இரண்டு விதமான செய்திகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பேர்கள் என்ன செஞ்சாங்க, அப்துல் காபா என்றும் அப்துல் அம்ர் என்றும் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்துல் ரஹ்மான் என்று அவருக்கு பேர் சூட்டினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூட்டிய பேர் தான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அப்துல் ரஹ்மான் என்கிற பேர். அதுக்கு முன்னாடி அவருடைய பேர் வேறையா இருந்தது. அப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பழைய பேர் வந்து ஷிர்கான பேராக இருந்திருக்கிற காரணத்தினால அந்த பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அப்ப அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தனக்கு பேர் சூட்டுவதாக இருந்தால் ஒருபோதும் அந்த ஷிர்கான பேரை, ஷிர்கான அடையாளத்தை தாங்கி இருக்கின்ற பெயரை அவனுக்கு சூட்டிக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு இஸ்லாத்திற்கு வருகின்ற பல நபர்கள், முஸ்லீம்களா மாறிக்கொள்ளுகின்ற, கலிமாவை ஏற்றுக்கொள்ளுகின்ற பல முஸ்லீம் அல்லாதவர்கள் அவருடைய பழைய பேரோடு என்ன செய்வாங்க, சில நேரத்தில் இஸ்லாத்திற்கு வருவார்கள். அந்த பேரில் எந்த தவறான கருத்தும் இல்லை என்று சொன்னால் அதே பேரோடு அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதில் எந்த தவறும் இல்லை. ஆனாலும் கூட இஸ்லாம் என்பது ஒரு யூனிவர்சல் மார்க்கம், அதாவது உலக ரீதியான ஒரு மார்க்கம். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய எல்லாமே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவருக்குரிய அடையாளம் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். கலிமாவாக இருக்கட்டும், அவருடைய இபாதத்துடைய முறையாக இருக்கட்டும், கொள்கையாக இருக்கட்டும், அவருடைய ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்யுது, ஒரே ஒரு நேர்கோட்டில் இருந்து கொண்டிருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் அவர் ஒரு இஸ்லாமிய அடையாளத்துடைய பெயர்களை சுட்டிக் கொள்வது சிறந்தது. அதுதான் சுட்டிக் கொள்ள வேண்டும் என்பதில்லை, அது சிறந்தது. அதே நேரத்தில் அவர் தன்னுடைய பழைய பெயரை, அந்த பெயர் ஷிர்கானதாக இல்லாத பட்சத்தில், இணை வைப்பு சார்ந்த பெயர்களாக இல்லாத பட்சத்தில், அல்லது இஸ்லாம் வெறுக்கின்ற பெயராக இல்லாத பட்சத்தில் அந்த பெயரோடு அவர் தொடர்ந்து கொள்வதில், இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதில் எந்த தடையும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பெயர் இணை வைப்பை சார்ந்ததாக இருந்தால் நிச்சயமாக அந்த பெயரை மாற்றப்பட வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தனித்துவமிக்க பெயர்கள், அஸ்மாஉல்லாஹில் ஹாஸா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்விற்கு உரிய அல்லாஹ்வுடைய தனித்துவமான பெயர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பெயர்களை ஒரு மனிதன் சூட்டிக் கொள்ளக்கூடாது. அதிலே வருகின்ற பெயர்கள் என்னன்னு சொன்னா, ரஹ்மான். ரஹ்மான் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் பொருந்தும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்ன செய்யக்கூடாது, ரஹ்மான் என்று அழைக்கக்கூடாது. ஒருவர் அப்படி ரஹ்மான் என்ற பேரும் வைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு ரஹ்மான் என்று அதிகமானவர்கள் பேர் வைப்பதில்லை, அப்துல் ரஹ்மான் என்று தான் வைக்கிறார்கள். ஆனால் அழைக்கப்படும் போது என்ன செய்யறாங்க, அதை விட்டுட்டு ரஹ்மான் என்று மட்டும் அழைக்கிறாங்க. இது தவறான வழிமுறை. அப்துல் ரஹ்மான் என்று தான் அழைக்க வேண்டும்.
ரஹீம் என்கிற பேர் சூட்டப்பட்டிருக்கிறதா, அந்த பேர் என்ன செய்யலாம், அப்துல் ரஹீம் என்று சொல்லலாம் அல்லது ரஹீம் என்று சொல்லலாம், இரண்டு விதமாகவும் அழைக்கலாம். அதுல சரி, அந்த பேரை பொறுத்தவரையில் அது அல்லாஹ்விற்கு மட்டுமே ஹாஸான பேர் அல்ல. எந்த பெயர்களை அல்லாஹ்வுடைய பெயர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த பெயர்கள் அப்து என்கிற வார்த்தையை சேர்த்துத்தான் வைக்க வேண்டும் என்று கேட்டால் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஸாக், அப்துல் காலிக், அதே போன்று ஜப்பார், இது போன்ற அல்லாஹ்விற்கு மட்டுமே உரிய தனித்துவமான அல்லாஹ்வுடைய பண்புகள் இருந்து கொண்டிருக்கிறதல்ல, அந்த பண்புகளோடு ஒருவர் பேர் இணைத்துக் கொள்வதாக இருந்தால் அப்து என்று சேர்த்து தான் இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இணைத்துக் கொண்டால் அவர் அழைக்கப்படுகிற போதும் அப்து என்கிற வார்த்தை கொண்டுதான் அழைக்கப்பட வேண்டும். அப்துல் ரஹ்மான் என்று தான் அவர் அழைக்கப்பட வேண்டும். அவர் என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் ரஹ்மான் என்று அழைக்கக்கூடாது. அதே போன்று ஜப்பார் என்று அழைக்கக்கூடாது. ஜப்பார் என்பது அல்லாஹ் மட்டும்தான். கஹார் என்று அழைக்கக்கூடாது. கஹார் அல்லாஹ் மட்டும்தான். அப்படி நினைச்சணும், அல்லாஹ்விற்குரிய தனித்துவமான பெயர்களோடு ஒரு மனிதன் அவருடைய பெயரை இணைத்துக் கொள்ளுகிற போது அந்த இடத்தில் என்ன செய்யக்கூடாது, அந்த பெயரை விட்டு அப்து என்கிற பெயரை இணைத்து நீக்கிவிட்டு அந்த அல்லாஹ்வுடைய பெயரை மட்டும் அழைக்கக்கூடாது. அதே போன்று அப்படி பெயர்களையும் சூட்டக்கூடாது என்பதிலே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, அல்லாஹ் தான் வானங்கள் பூமி அவை இரண்டிற்கு மத்தியில் உள்ளவற்றுக்குமான ரப்பு, படைப்பாளன். ஃபஅபுதுஹு, அவனை நீங்கள் வணங்குங்கள். வஸ்தபிர் லி இபாதத்திஹி, அவனை வணங்குவதில் நீங்கள் என்ன செய்யுங்க, பொறுமை காத்திருங்கள். ஹல் தஅலமு லஹு சமியா, அவனுடைய பேருக்கிடையான ஒரு பேரை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்படியானால் அல்லாஹ்வுடைய சமி, அல்லாஹ்வுடைய பேருக்கு ஈடான இணையான ஒரு பேர் என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படி ஒருவர் என்ன செய்யக்கூடாது, பேர் சூட்டக்கூடாது என்பதுதான் இதற்கான பொருள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்னா அல் அஸ்மா யௌமல் கியாமத்தி இன்தல்லாஹி துஸம்மா மலிக்கல் அம்லாக். ஒரு மனிதன் பேர் சூட்டுவதில் மிக இழிவான பேர் எது என்று கேட்டால், மறுமை நாளில் இழிவான பெயர்களில் ஒன்றாக இடம்பெறுகின்ற பேர் எது என்று கேட்டால், ஒரு மனிதன் தனக்கு மலிக்கல் அம்லாக் என்று பெயர் சூட்டிக் கொள்வது என்று சொன்னார்கள். மலிக்கல் அம்லாக் என்று சொன்னால் ராஜாதி ராஜா என்று சொல்வது, அரசனுக்கெல்லாம் அரசன் என்று சொல்வது. அந்த பொருள்பட இருந்து கொண்டிருக்கின்ற வாசகம்தான் மலிக்கல் அம்லாக், மாலிக்குல் முலூக். அதே போன்று ஷாஹின் ஷா, அதே அர்த்தத்தை தருகின்ற வார்த்தை தான் ஷாஹின் ஷா. இப்படி இது ஷாஹின் ஷா என்பது அரபு மொழி அல்ல, அது பார்சிய மொழியில் இருந்து கொண்டிருக்கின்ற வார்த்தை. ஆனால் மலிக்குல் அம்லாக் என்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் எதுவோ அதே பொருளை பார்சி மொழியில் தருகின்ற வார்த்தை தான் ஷாஹின் ஷா என்கிற வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஷாஹின் ஷா என்கிற பேரி. அதற்கு காரணம் என்ன, யாரோ ஒரு அவுலியா ஒருத்தர் இருந்தார், சரிங்களா, அவருடைய கபரை வச்சு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள், அவருடைய பேர் என்ன செய்றாங்க, அப்படியே அடையாளமா. அப்படி ஒரு அவுலியாவா இருப்பாரான்னு கேட்டா, இப்படி பேர் சுட்டவன அவுலியா இருக்க மாட்டார். அவுலியா என்றால் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களில் ஒருவர், ஒரு வலி, அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர் என்று சொன்னால் அவர் அல்லாஹ் விரும்புகின்ற பெயரை தான் தனக்கு சூட்டிக் கொண்டிருக்கணும். அல்லாஹ் வெறுக்கின்ற மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்திலே பெயர்களிலே மிகவும் இழிவான பேர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்ற பெயரை சூட்டிக் கொண்டு ஒருவர் தன்னை வலி என்று சொல்ல முடியுமா என்று கேட்டால் நிச்சயம் அதற்கான இடம் இல்லை. அப்படி அவர் இருப்பதா இருந்தால் அவர் வலியா இருப்பதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. அப்படி இருக்கிற போது அந்த பேரை என்ன செய்யறோம், நாங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதன் மூலமாக என்ன செய்யணும், எங்களுக்கு இந்த பிள்ளை பரக்கத்தானதாக இருக்க வேண்டும், கண் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், அவரை போன்ற ஒரு சாதியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் என்ன செய்றாங்க, மக்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை, அனுமதி இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த பேரே ஆக ஒரு இழிவான ஒரு பேர். அப்படிப்பட்ட பெயர்களை என்ன செய்யக்கூடாது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சூட்டுவதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பல நபர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் சூட்டி இருக்கிற போது அந்த பெயர்கள் அது விரும்பத்தகாத பெயர்களாக இருந்து கொண்டிருக்கின்றது என்கிற காரணத்தினால் அதை மாற்றி இருக்கிறார்கள். சொல்லப்போனால் தன்னுடைய பேர பிள்ளையான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவருக்கும் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய தந்தை அலி ரலியல்லாஹு அவர்கள் சூட்டிய பெயரை மாற்றினார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஹரப் என்கிற பெயரை தான் என்ன செஞ்சாங்க, ஹசன் ரலியல்லாஹு அவருக்கு வைத்தார்கள். ஹரப் என்றால் போர். தன்னுடைய இன்னொரு மகன் ஹுசைனுக்கும் அதே பெயரை சூட்டினார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல் ஹுவ ஹசன், இல்லை இவரை ஹசன் என்று சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு பிறந்த போது அவருக்கு என்ன செஞ்சாங்க, ஹுசைன் என்கிற பெயரை சூட்டினார்கள். இப்படி அழகான பெயரை வைக்க வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியும் செய்தும் காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று ஆசியா என்கிற பெயர், ஆசியா என்று சொன்னால் மாறு செய்பவள் என்கிற, ஆசியா இல்ல ஆசியா,
ஐன் சாத் என்கிற அந்த எழுத்தை கொண்டு எழுதுகிற போது ஆசியா என்று சொன்னால் மாறு செய்பவள் என்கிற அர்த்தம் தருகின்ற ஒரு வார்த்தை. இந்த பேரை என்ன செய்வாங்க, சில பேர் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த பேரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, மாற்றி ஜமீலா என்று மாற்றினார்கள். ஒரு பெண்மணிக்கு அப்படி என்ன செஞ்சாங்க, பேர் சூட்டப்பட்டது. அந்த குழந்தை ரசூலுல்லாஹி இடத்துல காட்டப்பட்ட போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பல் அன்தி ஜமீலா, நீ ஜமீலா என்று செஞ்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் அந்த பேரை மாற்றம் செய்தார்கள். அதே போன்று இன்னொரு நபர் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவர் ஜுந்துப் ரலியல்லாஹு இடத்துல கேட்கிறாங்க, நீங்கள் என்ன செய்ய உங்களுடைய பிள்ளைகளுக்கு லா துஸம்மின குலாமக்க யஸாரன் வலா ரபாஹன் வலா நஜீஹன் வலா அஃப்லஹ், இந்த பெயர்களை சூட்டக்கூடாது. ரபாஹ் என்கிற பேர், யஸார் என்கிற பேர், நஜீஹ் என்கிற பேர், அஃப்லஹ் என்கிற பேர், இந்த பேரில் என்ன செய்யக்கூடாது, சூட்டக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுகிறார்கள். ஏன்னு சொன்னா அதற்கு காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன்னக தகூலு அஸம்மஹுவ யஸார் இருக்கிறாரா, நஜீஹ் இருக்கிறாரா, அஃப்லஹ் இருக்கிறாரா அப்படி நம்ம வீட்டில் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? அப்படி கேட்கும்போது நாம் என்ன சொல்லுவோம், இருந்தாருன்னா இருக்கிறான்னு சொல்லுவோம், இல்லைன்னா என்ன செய்வோம், அவர் இல்லை அப்படின்னும். அப்போ அந்த மாதிரி என்ன செய்வோம் சொல்றது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா யகூனு ஃபயகூல லா, அவர் இல்லாத போது என்ன செய்வீங்க, நீங்க இல்லை என்று சொல்லுவீங்க. இப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் சொன்னா, நல்ல அர்த்தத்தை. அஃப்லஹ் என்றால் வெற்றி, அதே போன்று நஜீஹ் என்றாலும் வெற்றி, ரபாஹ் என்றால் லாபம், ஈடேற்றம், இந்த மாதிரியான அர்த்தங்களை தரக்கூடிய வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, பேரா சூட்டக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கிறது, பரக்கத்து, ரஹமத்து, இப்படி என்ன செய்வாங்க, பேர் சூட்டுவாங்க. அப்ப இந்த பேர்கள் எல்லாம் சூட்ட முடியுமா என்று கேட்டால் இதுவும் இதே அர்த்தத்தை தருகின்ற பொருட்கள். அப்ப இதே நம்ம இந்த பேருடையவர்கள் வந்து இருக்கிறாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம், நம்ம பரக்கத்து இருக்கா, இல்ல, ரஹமத் இருக்கா, இல்ல, பரக்கத்தும் போச்சு ரஹமத்தும் போச்சு அப்படின்னு நினைச்சிடும். எல்லாத்தையும் இழந்தவர்களாக நம்மை காட்டிக் கொள்ளுகின்ற ஒரு நிலை உருவாகிறது என்பதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெயர்களையும் வைக்கக்கூடாது என்று தடுத்தார்கள். அதே போன்றுதான் உலமாக்கள் சொல்லுகிற போது இதே பொருளை தருகின்ற, அதாவது இந்த அர்த்தங்களுக்கு என்ன மிகுதியான ஒரு பொருள் இருந்து கொண்டிருக்கிறதோ, அதில் அதனுடைய தன்மைக்கு உயர்வான ஒரு வார்த்தைகள் அர்த்தங்கள் இருந்து கொண்டிருக்கிறதோ அது போன்ற பெயர்கள், அஃதல், அஹ்சன், அக்தஸ், அத்ஹர், இது போன்ற பெயர்கள் எல்லாம் என்ன செய்யக்கூடாது, சூட்டக்கூடாது. ஏனென்றால் அஹ்சன் என்று சொன்னால் ரொம்ப அழகானவன், அத்ஹர் என்று சொன்னால் மிக தூய்மையானவன், அஃதல் என்று சொன்னால் மிகச் சிறந்தவன், இப்படி என்ன செய்யுது, அக்தஸ் என்று சொன்னால் மிகவும் பரிசுத்தமானவன். இப்படிப்பட்ட பெயர்களை ஒருவர் தனக்கு பேரா சூட்டிக் கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதுவும் கூடாது. ஏனென்றால் அந்த பெயர்கள் மூலமா அவர் என்ன செய்யப்படுது, பரிசுத்தப்படுத்தப்படுகிறது, அவருடைய தகுதிக்கு மேல் அவர் என்ன செய்யறோம், புகழப்படுகிறது. அப்ப அது போன்ற பெயர்களை என்ன செய்யக்கூடாது, சூட்டக்கூடாது என்பதுதான் மார்க்கத்தின் நிலைப்பாடு. என்னன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, நீங்கள் உங்களே என்ன செய்யாதீங்க, புகழாதீர்கள், வரம்பு மீறி உங்களை நீங்கள் தஸ்கியத் செய்து கொள்ளாதீர்கள், பரிசுத்தப்படுத்தாதீர்கள், அல்லாஹ்வுக்கு தெரியும் உங்களில் யார் தக்வாவுடையவர்கள் என்று என்ன செய்யறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற இந்த வசனம் அதற்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை இதற்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. முஹம்மது பின் அம்ர் பின் அத்தா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க, சம்மை துபினத்தி பர்ரா, என்னுடைய மகளுக்கு நான் என்ன செஞ்சேன், பர்ரா என்று பேர் சூட்டினேன். பர்ரா என்றால் புனிதமானவன், புண்ணியம் செய்யக்கூடியவன் என்று அர்த்தம். அப்ப இந்த பேரை சூட்டிய போது எனக்கு என்ன செஞ்சாங்க, அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸைனப் பின்த் அபி சலமா சொல்றாங்க, ஃபகாலத் லி ஸைனப் பின்த் அபி சலமா, ஸைனப் பின்த் அபி சலமா ரலியல்லாஹு சொல்றாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அன் ஹாதல் இஸ், பர்ரா என்கிற பேரை, புண்ணியவதி, நன்மை செய்யக்கூடியவள் என்கிற இந்த அர்த்தத்தை தருகின்ற பெயரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டுவதை விட்டு தடுத்தார்கள். என்று சொன்னா சும்மீது பர்ரா, எனக்கு என்ன செஞ்சாங்க, பர்ரா என்று பேர் சூட்டப்பட்டது அவங்களுக்கு. அதாவது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் பின்த் அபி உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, இந்த பேர் சூட்டப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, லா துஸக்கு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே என்ன செய்யாதீங்க, பரிசுத்தப்படுத்தாதீங்க என்று சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான், உங்களில் யாரு, அல்லாஹு அலமு பி அஹ்லில் பர்ரி மின்கும், உங்களில் யார் பிர்ருடையவர்கள், புண்ணியம் செய்யக்கூடியவர்கள், புண்ணியமானவர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அந்த மேற் சொன்ன வசனத்தை ரசூலுல்லாஹி சொல்லல, அந்த வசனத்துடைய கருத்தை என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, இப்படிப்பட்ட பெயர்களை நீங்கள் சூட்டிக் கொள்ள கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்போது அவங்க என்ன செஞ்சாங்க, பிம நுஸம்மிஹா, நாங்க என்ன பேரை வைக்கிறது இந்த குழந்தைக்குன்னு கேட்கிறாங்க.
அப்ப கேட்கும்போது ரசூலுல்லாஹி என்ன செஞ்சாங்க, சம்முஹா ஜைனப், அவங்களுக்கு ஜைனப் என்று பேர் வைங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி அவங்களுக்கு சொன்னாங்க. ரசூலுல்லாஹியுடைய ஆலோசனையின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது, இந்த பேரை சூட்டப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. இதன் அடிப்படையில் நம்முடைய நாடுகளில், நம்முடைய ஊர்களில் என்ன செய்யுது, இது போன்ற அர்த்தமற்ற பெயர்கள், அதே போன்று தவறான அர்த்தத்தை தருகின்ற பெயர்கள், தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற பெயர்கள், நிறைய பேர் அஃப்லன் பேர் வச்சிருப்பாங்க. ஆனால் அஃப்சல்னா அழைப்பாங்க, அப்சல் அப்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்சல்னோ அல்லது அப்சல்னோ கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த பேருடைய நேரடியான வார்த்தை என்னன்னு சொன்னா அஃப்லல் என்பது அந்த வார்த்தை. அஃப்லல் என்று சொல்ல தெரியாம தான் என்ன செய்றாங்க, அப்சல் அப்சல் சொல்றாங்க. அப்படி பேர் சூட்டுவது என்பது விரும்பத்தகாத ஒரு பேர். காரணம் என்ன, அவரை அவருடைய தகுதிக்கு மேல உயர்த்துகின்ற ஒரு பேராக அந்த பேர் இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகின்ற உண்மை. அப்ப அதனால என்ன செய்யக்கூடாது, இவர்களை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒரு மனிதன் பேர் சூட்டுகிற போது இழிவான அர்த்தத்தை தருகின்ற பேரை சூட்டக்கூடாது. அதே போன்று அவருக்கு, அவருடைய பேருக்கு தஸ்கியத், அதாவது தூய்மையை கொடுக்கின்ற அந்த பெயர்களும் என்ன செய்யக்கூடாது, சூட்டக்கூடாது. அது போன்ற பெயர்களை என்ன செய்யணும், ஒரு மனிதன் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லுகிறார்கள், வலவு கானத்தில் அஸ்மா இன்னமாகிய அலாமுல் லில் அஷ்காசி லா யுக்ஸது பிஹா ஹகீகா. பேர்களை பொறுத்தவரையில் அது ஒரு மனிதனுக்கான அடையாளம் தானே தவிர அது யதார்த்த வர்ணனை அல்ல. ஒருத்தருக்கு பேர் இருக்குன்னு சொன்னா அவர் அப்படியே இருப்பார்னு அர்த்தம் ஆயிடுமான்னு கேட்டா இல்ல. இருந்தாலும் கூட லாக்கின் வஜ்ஹல் கராஹத்தி ஐ யுஸ்மா சாமி பிஸ்மின், ஒரு மனிதர் என்ன செய்யறார், கேட்குபவர் இது போன்ற பெயர்களை கேட்பது என்பது விரும்பத்தகாத விஷயம் என்று செய்றாங்க, சொல்லி காட்டிவிட்டு அதனால என்ன செய்வாங்க, அந்த பண்பு இந்த பேர் சுட்டப்பட்டவரிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்று கேட்கக்கூடியவர் என்ன செய்வார், எண்ணுவார். அதன் அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, இது போன்ற பெயர்களை தவிர்த்து கொண்டார்கள் என்பதை என்ன செய்றோம், பார்க்கிறோம் என்பதை இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டிய செய்தியை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்றாங்க, ஃபத்ஹுல் பாரி என்கிற தன்னுடைய நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப அதன் அடிப்படையில் ஒரு மனிதன் இது போன்ற பெயர்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அக்பர் என்கிற பெயர். அக்பர், அக்பர் என்று சொன்னால் கபீர் என்பதுடைய இஸ்மு தஃலீல், மிகப்பெரியவன். அதால நம்ம கேட்கிற வாசகம் தான் என்னது, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் யாரு, தக்பீர் சொல்லுகிற போது நாம் சொல்லுகின்ற வாசகம் தான் என்னது, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். அப்ப இந்த பேரை அக்பர் என்கிற பேர் நிறைய பேருக்கு என்ன செய்யுது, அக்பர் பாய் அப்படின்ற பேர்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி ஒரு பேரை சூட்டலாமா, சூட்டக்கூடாது. அது விரும்பத்தகாத பேர்களில் ஒன்றுதான். காரணம் என்ன, அந்த பேர் என்பது அது அவருடைய தகுதிக்கு மேல அவரை புகழுகின்ற ஒரு வார்த்தை. இதற்கு காரணம் என்னென்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க, ஒரு நபித்தோழர் பஷீர் என்பது அந்த நபித்தோழருடைய பேர். அதாவது அவருக்கு ஆரம்பத்தில் என்ன பேர் சூட்டினாங்கன்னா அக்பர் என்ற பேரை தான் வச்சாங்க. அவருக்கு வச்ச பேர் என்ன, அக்பர் என்றுதான் அவருக்கு பேர் வைத்தார்கள். அந்த நபித்தோழரை நபி ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க, சம்மாஹு பஷீரா, அவருக்கு பஷீர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பேர் சூட்டினாங்க. அக்பர் அல்ல நீங்க பஷீர்னு சொல்லி அவருக்கு என்ன செஞ்சாங்க, பேரை நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மாற்றி கொடுத்தார்கள். அப்ப இந்த அடிப்படையில் சொல்றோம், நம்ம அக்பர் என்கிற பேரும் என்ன செய்யக்கூடாது, ஒரு மனிதனுக்கு சூட்டுவதற்கு பொருத்தமான பேர் அல்ல என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக இது போன்று நிறைய ஏராளமான பேர்கள், இது நம்ம பட்டியல் சொன்னா நிறைய சொல்லிட்டே போனோம். அடிப்படையில் நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சொன்னா, பேர் சூட்டுவது நல்ல அர்த்தத்தை தருகின்ற, நல்ல பொருளை தருகின்ற பெயர்களை சூட்டிக் கொள்ள வேண்டும். அதிலும் அல்லாஹ்விற்கு பிடித்தமாக இருந்து கொண்டிருக்கின்ற அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்கிற பேர் அடுத்தபடியாக, அப்துல்லா அப்துல் ரஹ்மானுக்கு அடுத்தபடியாக இருந்துச்சுன்னா அல்லாஹ்வுடைய அஸ்மாக்களோடு, அல்லாஹ்வுடைய ஏனைய அஸ்மாக்கள் இருக்கிறது அல்லவா, அந்த அஸ்மாக்களோடு இணைத்து அப்து என்கிற வார்த்தையை சேர்த்து நினைச்சிடும் பேர் வைத்துக் கொள்ளணும். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த பெயர்கள் எது என்று கேட்டால் அம்பியாக்களுடைய பெயர்கள், நபிமாருடைய பெயர்கள். நமக்கு எல்லா அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ஏறத்தாழ 25 நபிமார்களுடைய பெயர்களை குர்ஆனிலே சொல்லி காட்டி இருக்கிறான். அந்த நபிமார்களுடைய பெயர்கள், அதே போன்று குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கின்ற சாலிஹீன்களுடைய பெயர்கள், அந்த பேருடைய பட்டியலில் சஹாபாக்களுடைய பேரும் அடங்கும். அவருடைய பேர் என்ன செய்யணும், சூட்டிக் கொள்வது சிறந்தது. அதற்கு அடுத்தபடியாக நல்ல அர்த்தத்தை தருகின்ற பெயர்கள். நமக்கு சஹாபியோட பேரா தெரியல, குர்ஆன்ல இருக்கான்னு தெரியல, அல்லது அம்பியாக்குடைய பேரா என்று தெரியல, அப்படிப்பட்ட பெயர்களை நம்ம சூட்டிக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால் அதில் தடை இல்லை. ஆனால் அந்த பேருக்கான அர்த்தம் சரியா என்பதை கவனிக்கணும். அதை கவனிக்காம நிறைய பேர் என்ன செய்வாங்க, தாஹா யாசீன் அப்படின்னு செய்வாங்க. குர்ஆனுடைய அத்தியாயங்களுக்கு இடப்பட்டிருக்கின்ற அந்த பெயர்கள்லாம் எடுத்து சூட்டுவாங்க. தாஹா என்பது பேர் அல்ல, யாசீன் என்பதும் பேர் அல்ல.
சரிங்களா? அது அத்தியாயத்திற்கான அடையாளம், மற்றபடி ஒரு நபருக்கு சூட்டுகின்ற பேர் இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் என்னது, தாஹா என்பதா இருக்கட்டும், யாசீன் என்பதா, இதை ரெண்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்னா அடுத்து என்ன செய்யணும், நீங்க அலிஃப் லாம் மீம் அப்படின்னு பேர் வைக்கணும். இதை ரெண்டு வைக்கலாம் அப்படி சொன்னா அப்படி நீங்க என்ன செய்யணும், அலிஃப் லாம் மீம் காஃப் யா ஐன் ஸாத் அது வச்சுக்கலாம், காஃப் இப்படி எல்லாம் பேர் வச்சுக்கலாம். இது ரெண்டு மட்டும் வைக்கிறதுக்கு என்ன அளவுகோல்? இதுவும் எப்படி குர்ஆன்ல அத்தியாயங்களுக்கான பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கிறதோ அது ஹுரூஃபுல் முகத்தா, துண்டிக்கப்பட்ட எழுத்துக்களை கொண்டு அந்த அத்தியாயங்கள் தொடங்குகிறது. அதனால் அந்த பெயரை கொண்டு அந்த அத்தியாயம் அழைக்கப்படுகிறது. அவ்வளவுதான். இது என்ன இல்லை, அந்த அத்தியாயத்திற்கான பேர் என்றோ அல்லது ஒரு நபருக்கான பேர் என்றோ அல்ல. சில பேர் அப்படி சொல்லுவாங்க, தாஹா என்றால் ரசூலுல்லாஹி அவர்கள், யாசீன் என்றால் ரசூலுல்லாஹி அவர்கள். அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது கற்பனையா சொல்லப்படுகின்ற செய்திகள். எப்படி ஏனைய சூறாக்களுக்கு காஃப் என்கிற ஒரு சூறா இருக்கிறதோ, கஹ்ஃப் என்கிற ஒரு சூறா இருக்கிறதோ, அது போன்று ஹுரூஃபுல் முகத்தா குர்ஆனுடைய 29 அத்தியாயங்கள் துவங்கப்பட்டிருக்கும். ஆரம்ப வசனமா என்ன செய்யப்பட்டிருக்கும், ஹுரூஃபுல் முகத்தா என்கிற தனித்த எழுத்துக்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அப்ப அதே மாதிரி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற சூறாக்கள் தான் இந்த 2 சூறாக்கள். இது போன்ற சூறாக்கள்ல பலதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் என்ன செய்யறது இல்லை, பேர் சூட்டப்படுவதற்காக வேண்டி உள்ளது அல்ல என்பதை நம்ம விளங்குறோம். அடுத்ததாக என்ன செய்வாங்க, குர்ஆன்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் அது நிறைய பேர் என்ன செய்வாங்க, அர்த்தம் புரிஞ்சு வைக்கிறது இல்லை. சுந்துசு, இஸ்தப்ராக்கு அப்படின்லாம் என்ன செய்வாங்க பேர் வச்சுப்பாங்க. சல்சபீலு, ஜஞ்சபீலு இப்படிலாம் என்ன செய்வாங்க, குர்ஆன்ல இருக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி எடுத்து பேர் வச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தன்றதை புரிஞ்சு வைக்கணும். குர்ஆன்ல ஹின்சீருங்கிற வார்த்தையும் இருக்கு, அரபியில் இருக்கின்றதால என்ன செய்யக்கூடாது, அதை பேர் சூட்டுவதற்கான ஒரு பேரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஹின்சீர் என்றால் பன்றின்னு அர்த்தம், சரிங்களா? அதே மாதிரி ஹிமார்ன்ற வார்த்தை இருக்கு, கழுதுன்ற வார்த்தை குர்ஆன்ல இருக்கு. அப்ப குர்ஆன்ல இருக்கின்றதே நான் என்ன செய்யறது இல்ல, பேர் சூட்டுவதற்கான ஒரு அளவுகோலாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தரல, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தரல. இந்த அளவுகோலை என்ன செய்யணும், புரிந்து கொண்டுதான் நம்ம பேரை வைக்கணும். பேர் வைக்கிற போது இந்த வரமுறை தெரியாம நம்ம என்ன செய்யறோம், கண்டதன் கழியதெல்லாம் வாயில வந்ததெல்லாம் பேரு. அந்த கூட இன்றைய காலகட்டத்தில் என்னன்னு சொன்னா ட்ரெண்டியா இருக்கணும், அதே மாதிரி என்ன செய்யணும், ஷார்ட்டா இருக்கணும், ஸ்வீட்டா இருக்கணும் அப்படிலாம் என்ன செய்வாங்க பேர் வைப்பாங்க. அப்படி வைக்கிறது பேர்ல எல்லாமே பொருந்துதான் பாத்தீங்கன்னா பல பேர் கேவலமா இருக்கும். அர்த்தம் தெரியாதனால என்ன செய்யறோம், நம்ம அப்படியே கூப்பிட்டு போறோம். ஒரு பையனுக்கு பேர் வச்சாங்க பாசூர் அப்படின்னு, கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு பாசூர். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா பைல்ஸ்ன்னு அர்த்தம். பைல்ஸ் என்ன தெரியுங்களா, பைல்ஸ் நோய், அதான் அதுக்கு அர்த்தம். இப்படி பேர் வச்சுட்டாங்க, அறியாமையில பேர் வச்சுட்டாங்க. அந்த பையன் வளர்ந்து வரும்போது தான் என்ன செய்யப்படுது, இவன் எல்லாரும் கேலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னடா பின்னாடி நோய் உள்ளவனே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சோன்னா அப்ப அந்த பையனுக்கு என்னது, அது அவமானமா போயிடுச்சு. அதே மாதிரி பெண் குழந்தைகளுக்கு நிறைய பேர் வைப்பாங்க, ஷாஹினா. ஷாஹினா ஷாஹினான்றது நிறைய ஃபேமஸான பேர் அது, சரிங்களா? அதுக்கு என்ன அர்த்தம், சஃபீனா. ஷாஹினான்னு பேர் வைப்பாங்க, சஃபீனான்னு பேர் வைப்பாங்க. சஃபீனானா கப்பல், ஷாஹினானா கண்டெய்னர் லாரி. கண்டெய்னர் லாரி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தான் என்னது ஷாஹினா, ஹெவி லோட தூக்கிட்டு போறது. பெம்பளை பிள்ளைங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, பேர் வைக்கிறதுக்கு நம்ம மார்க்கம் சொல்லி தந்திருக்கிற ஒரு வரையறை இருக்கு. அந்த வரையறை புரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பேர் வைக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்க, பேர் வைக்கிறதுக்கு உலமாக்களை நாடுற ஒரு பழக்கம் இருக்கு. அது ஆரம்ப காலம் தொட்டே நம்ம சமூகத்தில் இருக்கிறது. அதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு சொன்னா, சில உலமாக்களுக்கு அதோட அர்த்தம் தெரியுது. அதாவது உலமாக்களா இருக்கிறாங்க, அவங்க மக்களுக்கு பதிலா சரியான கல்வி உள்ளவங்களா இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு அர்த்தம் தெரியுது இல்லை. அவங்க என்ன செய்வாங்க, சில நியூமராலஜின் அடிப்படையில மூட நம்பிக்கையை கொண்டு என்ன செய்வாங்க, மக்களுக்கு பிரிச்சு விட்டு விடுவாங்க. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க, அவங்க ஏதாவது டைமிங்கா ரைமிங்கா ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா இது நல்லா தான் இருக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் என்ன செய்வாரு, அவர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவாரு, அதை கொண்டு போய் வச்சிருவாங்க, அர்த்தம் பார்க்கறது இல்லை. இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, பேரை வச்சுட்டு வந்துட்டு தான் அர்த்தம் கேட்பாங்க. பேரை அவங்க வச்சிருவாங்க இஷ்டத்துக்கு, வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, இல்லைன்னா இப்போ இன்னைக்குள்ள ட்ரெண்ட் என்ன சொன்னா கூகுளில் சர்ச் பண்றது. கூகுள் அடிச்சு தட்டி பார்த்து என்ன செய்யுது, 10 ஆம்பளை புள்ளியோட பேரெடு, அதுவும் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் புக்கிங்ல தான் பேரெல்லாம் என்ன செய்யுது ரெஜிஸ்டர் பண்ணுறது. நிறைய பேர் நமக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பாங்க, என்ன கேட்பாங்க, உஸ்தாத் இந்த பேருக்கான அர்த்தங்கள்லாம் சரியா இருக்கா பாருங்க. இல்லைன்னா என்ன செய்வாங்க, இப்படி கேட்பாங்க, எனக்கு குழந்தை பிறக்க இருக்கிறது, ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு 10 பேர், ஆம்பளை பிள்ளை ஒரு 10 பேர், பிறக்கிற குழந்தை என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாரு, ரெடியா இருக்கணும். ஏன்னா பிறந்த போது அப்புறம் பேர் கிடைக்காம பஞ்சமாயிடும்ல, அந்த மாதிரி என்ன செய்யறாங்க மக்கள் யோசிக்கிறாங்க. இது மாதிரி என்ன செய்யறோம், ஏகப்பட்ட, அதாவது இந்த ஒரு விஷயம் தொடர்பாக இதற்கென்று விழா நடத்துவது என்பது அது நம்ம பேச வேண்டிய அவை இல்லை இது இல்லையா. பேர் சூட்டுவதற்கென்று விழா நடத்துறது, அதற்காக வேண்டி வேடிக்கைகளை காட்டுறது, அதற்காண்டி வீண் வரையும் செய்யறது, அதை பற்றி நம்ம பேச வேண்டிய இடம் இல்லை என்பதால் அதை தவிர்க்கிறோம்.
அது மாதிரி நிறைய கேலி குத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சமுதாய மக்களும் சிலர் நினைச்சாங்க மார்க்கத்தை பற்றி அறிவில்லாத, குர்ஆன் சுன்னாவை பற்றி புரிதல் இல்லாத, மடத்தனமா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பிற மத கலாச்சாரங்களை காப்பியடித்துக் கொண்டு வாழுகின்றவர்கள் நினைச்சாங்க அந்த மாதிரியான கேளிக்கைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரியான கூத்துக்களை அவங்க செய்யறாங்க. அதை பத்தி நம்ம இங்க பேச வேண்டியதில்லை. ஆனாலும் கூட நம்ம மக்கள் என்ன செய்றாங்க, இது போன்ற வேடிக்கைகளை நம்ம மக்களும் காட்டுறாங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுது, பேரை 10 ஆம்பளை பிள்ளை பேரு 10 பொம்பளை பிள்ளை பேரு செலக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்க. அதுல வீட்டில் நிறைய டிஸ்கஷன்லாம் நடக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அப்பாவுடைய முதல் எழுத்து, அம்மாவுடைய கடைசி எழுத்து, அல்லது முதல் எழுத்து, அல்லது பாட்டம் பூட்டனுடைய முதல் கடைசி, இப்படி நினைச்சுவாங்க. இதெல்லாம் என்ன செய்யறது, பேருக்காக வேண்டி இவங்க செய்யக்கூடிய சில கோமாளித்தனங்கள் தான் இது சொல்லணும். இதெல்லாம் வந்து என்னது, மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற வரைமுறை அல்ல என்பதை நினைச்சணும், புரிந்து கொள்ளணும். மார்க்கம் அழகான பேரை சுட்ட சொல்லுகிறது, அதற்கு சில அளவுகோலை சொல்லி தந்திருக்கு. அந்த அளவுகளோடு நின்று நினைச்சிடும் நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு பேர் சுட்டணும். ஒரே நபருக்கு ஒரே குடும்பத்தில் நினைச்சலாம். நம்முடைய காலகட்டத்தில் பார்த்து சொன்னா ஒரே குடும்பத்தில் வாப்பாக்கும் மகனுக்கும் ஒரே பேர் இருக்கும், வாப்பாவுக்கு மகனுக்குமே ஒரே பேர் இருக்கும். சரிங்களா, வாப்பாவுக்கு மகனுக்கு அல்லது வாப்பாவுக்கு பேரப்பிள்ளைக்கு ஒரே பேர். அலி ரலியல்லாஹுடைய பேரப்பிள்ளைக்கு அதாவது அலி என்ற பேரு, அலி ரலியல்லாஹுடைய பேர மகனுக்கு என்ன பேரு, அலியின் பேரு. அதாவது பேர என்ன செய்யறாரு, மகன் என்ன செய்யறாரு, தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கிறாரு, பாப்பாவோட பேர் வைக்கிறாரு. உமருடைய பேர பிள்ளைக்கு என்ன பேரு, உமரின் பேரு. உமருடைய பேர பிள்ளைக்கு என்ன பேரு, உமரின் பேரு. இப்படி என்ன செய்வாங்க சஹாபாக்கள் வைத்துக் கொண்டிருந்தாரு. அப்ப நாம என்ன செய்யறோம், ஒரே மாதிரி பேர் இருக்கக்கூடாது. பேர்ல என்ன செய்யணும், டிஃபரன்ஷியேட் காட்டணும், வித்தியாசத்தை வேறுபடுத்தி காட்டணும். அப்படின்ற அடிப்படையில் என்ன செய்யணும், பேரை சர்ச் பண்ணணும். இது வந்து மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற வழிமுறை இல்லை. பேர் ஒரே போன்று இருக்கிறதால எந்த தப்பும் இல்லை. அது வந்து என்ன விரும்பத்தகாத விஷயம் இல்லை. அதே நேரத்தில் இன்னும் சில பேர் நினைச்சாங்க இந்த பேர்ல வித்தியாசப்படுத்துறதுக்காக வேண்டி நினைச்சாங்க ட்ரெண்டிங்கை யோசிச்சு மாடர்ன் நேம்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. இல்லை சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிகள், குஃபார்களை, காஃபிர்களை இமிட்டேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நினைச்சாங்க அதில் போட்டுவாங்க. அது மிகவும் வெறுக்கத்தக்க ஒரு காரியம். அந்த மாதிரியான செயல்களை நினைச்சக்கூடாது. நம்ம பேர்கள் விஷயத்தில் தவிர்த்து கொள்ள வேண்டும். மாறாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற அளவுகோலின் அடிப்படையில் நினைச்சணும் நம்முடைய பேர்களை சுற்றப்பட வேண்டும். இந்த பிள்ளைகள் என்பது அதாவது நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வளர்க்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஒரு கருத்து. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவரிடத்தில் ஒரு முதியவர் என்ன செய்கிறாரு, ஒரு வழக்கை கொண்டு வருகிறார். என்ன வழக்கு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகன் தனக்கு அநியாயம் செய்கிறான். மகனார் என்ன செய்யறாரு, பாப்பாவுக்குரிய உரிமைகளை கொடுக்காம அவருக்கு அநியாயம் செய்யறாரு, இந்த கம்ப்ளைண்ட்டை கொண்டு வர்றார். உமர் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க, பாப்பாவை விசாரிக்கிறார். விசாரிப்பதற்கு முன்னால் மகனை அழைச்சிட்டு வந்து விசாரிப்பதற்கு முன்னால பாப்பாவை என்ன செய்யறாரு, ஆஜர்படுத்துறாரு. ஆஜர்படுத்திட்டு கேட்கிறாங்க, உன் தந்தை உன் மேல வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இது போன்ற குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறான், நீ அவருடைய உரிமைகளை என்ன செய்யற பறிக்கிற, அவருக்கு உரிமையை நிறைவேற்றாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிற உடனே உமர் ரலியல்லாஹு இடத்துல அந்த மனிதர் கேட்கிறார், ஒரு பிள்ளை மீது தந்தைக்கு ஏதாவது உரிமை இருக்கா அப்படின்னு. இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னெல்லாம் சொல்லுங்க அப்படின்றாங்க. கலீஃபா இடத்துல அவர் கேட்கிறார், என்னெல்லாம் உரிமை, தந்தைக்கு பிள்ளையின் மீது இருக்கக்கூடிய உரிமைகள் என்ன அப்படி சொன்னோடனே அவர் சொல்றார், நல்ல ஒரு உம்மாவை அந்த பிள்ளைக்கு தேர்ந்தெடுக்கணும். அப்படி சொன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நல்ல பொண்ணை பார்த்து கட்டணும். அடுத்தது இஸ்மன் ஹசனா, நல்ல பேரை சூட்டணும். பிள்ளைக்கு என்ன செய்யணும், நல்ல பேரை சூட்டணும். பிறகு என்ன செய்யணும், குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும். இந்த 3 விஷயத்தை சொல்றாங்க. 3 தான், நல்ல ஒழுக்கத்தையும் குர்ஆனையும் கற்றுத்தரணும் அப்படின்றது சொல்றேன். சொன்ன உடனே இவர் சொல்றாரு, அந்த மகனார் தந்தையை குறித்து சொன்னாங்க, நீங்க சொன்ன எந்த விஷயத்தையும் எங்க பாப்பா எனக்கு செய்யல, நீங்க சொன்ன எந்த விஷயத்தையும் எங்க பாப்பா எனக்கு செய்யல. என்னுடைய தாய் மஜூஸ் இனத்தை சார்ந்தவன். தாய் யாரு, மஜூஸ் இனத்தை சார்ந்தவன். அவங்கள எனக்கு தாய், அதாவது திருமணம் முடிச்சு அவங்க மூலமா குழந்தை பெற்றுட்டார் அவர். இது அவர் பண்ண ஃபர்ஸ்ட் தவறு. 2வது, சம்மானி ஜுஹலா, எனக்கு ஜுஹல் என்ற ஒரு பேர் வைத்தார். ஜுஹல்னா என்னது, வரி அப்படின்னு அர்த்தம். டாக்ஸ் பேர் வச்சது என்னது, டாக்ஸ்ன்னு பேர் வச்சாங்க. வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தில் எனக்கு ஒரு எழுத்தை கூட அவர் கற்றுத்தரல. தந்தை கொடுக்க வேண்டிய, மகனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை எதுவுமே அவர் கொடுக்கல. அப்படி இருந்த அந்த தந்தை என்ன செய்றாரு, தன்னுடைய மகன் தனக்கு அநியாயம் இழைக்கிறார் என்று முறையில் வந்திருக்கிறார். இன்றைக்கு
நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தந்தைமார்கள் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்களோ அவருடைய நிலை இதுவாக இருக்கும். எண்ணி பார்க்கிறோம். எந்த பெற்றோர்கள் என் பிள்ளை சரியில்லை என்று முறையிடுகிறார்களோ அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த பிள்ளைகிட்ட சரியா நடந்திருப்பாங்களான்னு கேட்டா நடந்திருக்கவே மாட்டார்கள். அவனுக்குரிய உரிமைகளை என்ன செஞ்சிருப்பாங்க? அவன் சிறு வயதில் இருக்கும் போது அவனுக்கு கொடுக்காம அதில் அநியாயம் செஞ்சிருப்பாங்க. அப்போ உமர்லாம் சொல்றாங்க, கது ஜீத்த யசுக்க உகுக்க இபினிக்க, நீ உன்னுடைய மகன் உனக்கு அநியாயம் செய்கிறான், உன்னுடைய உரிமைகளை பறிக்கிறான், உன்னுடைய உரிமைகளை நிறைவேற்றாமல் இருக்கிறான் என்று முறையிடுவதற்காக நீ என்ன வந்திருக்கிற? அவனுக்குரிய ஹக்குகளை உரிமைகளை நீ ஏற்கனவே என்ன செஞ்சிட்ட? எல்லாத்தையும் நீ பாழாக்கி விட்ட. அவனுக்குரிய உரிமையை நீ என்ன செய்யல? எதுவுமே நீ கொடுக்காம இப்ப நீ என்ன செய்யற? உனக்கு அவன் உரிமை கொடுக்கவில்லை, உனக்கான ஹக்குகளை அவன் நிறைவேற்ற மறுக்கிறான் என்று குற்றச்சாட்டை சுமத்தி கொண்டு வந்திருக்கிறாய் என்று உமர் அவர்கள் அந்த மனிதனை கடிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து முறையிடுகின்ற பெற்றோர்களின் அதிகமான ஒரு நிலை இதுதான். அதுக்காக நம்ம அவங்களுக்கு அநியாயம் செய்யணும் நம்ம சொல்ல வரல. அந்த அநியாயம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அவர்கள் மாறுகின்றார்கள் சொன்னால் அதற்கு காரணம் என்ன? அந்த பிள்ளைகளை சரியாக வளர்த்தெடுக்கவில்லை, அவர்களுக்கு சொல்ல வேண்டிய இடங்களில் மார்க்கத்தை போதிக்கவில்லை, அவர்களுக்கான கல்வியை கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட அநியாயத்தை நாம் செய்தோம் என்பது நம்முடைய கடந்த கால தவறு. ஒருவேளை நமக்கு அன்றைக்கு ஞானம் இல்லாமல் போயிருக்கலாம், நமக்கு அன்றைக்கு சரியான இல்மு இல்லை. அதற்காக நம்ம என்ன சொன்னோம்? இப்போது வருத்தப்படுகிறோம் சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அதற்காக முறையிட வேண்டியதான். நம்முடைய துஆ தான் அதற்கு பிறகு என்ன செய்யணும்? இருக்கக்கூடிய நிலையை சீர் செய்யணும். அந்த அடிப்படையில் பிள்ளைகள் மீது நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளில் ஒன்றுதான் அவர்களுக்கான அழகான பேரை சூட்டுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த குழந்தை சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், தலை உணிவை அவனுக்கு உண்டாகிவிடக்கூடாது என்று சொன்னால் நாம் சூட்டுகின்ற பேர் சரியான பொருளுடையதா, நல்ல பேரா, அழகான பேரா, அந்த பேரினால் அவனுக்கு கண்ணியம் ஏற்படுமா, களங்கம் ஏற்படுமா என்பதை புரிந்து கொண்டு நாம் வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட வழிமுறையை இந்த பேர் சூட்டுகின்ற விஷயத்தில் அதற்கு விழா எதுவும் நடத்த தேவையில்லை. பேர் வைக்கிற போது நாம் என்ன செய்யணும்? இந்த வழிமுறையை சுன்னாவின் அடிப்படையில் பேணிக்கொண்டு வாழ வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்குரிய தௌஃபீக்கினை உங்களுக்கும் எனக்கு வழங்கட்டும் என்று கூறிய இந்த ஜுமாவுடைய முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். கூறிக்கோரி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் முஸ்லிம்.